அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களை பார்ப்பதற்கு இன்று கூடியுள்ள கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சியடையும் வகையில் அமைந்திருக்கிறது. என்னதான் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக வந்தாலும் உண்மை என்றுமே பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசி எப்பொழுதுமே பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறது என்பதற்கேற்ப அதிமுகவின் ஏற்கனவே தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆதரவுகள் தெரிவித்திருந்த நிலையில் 15 அதிமுக எம்எல்ஏக்களும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், அதிமுகவில் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இதுவரைக்கும் இருந்தது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவி ஏற்றாரோ அன்னிலிருந்து பணம் இருப்பவர்களுக்கு மட்டும் முதல் மரியாதை செலுத்தப்படுகிறது. இதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 56,000 வாக்கு, கிட்டத்தட்ட 56 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகித்து வந்திருக்கிறார். காரணம், பணம் உள்ளவர்களிடம் பதவியை கொடுத்துவிட்டு தகுதியும் திறமையும் இல்லாதவரை போட்டியிட சொன்னால் எப்பேற்பட்ட தொகுதியாக இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டாலும் தோல்விதான் தழுவார். இதைத்தான் முதலாவதாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அன்றே பன்னீர்செல்வம் அவர்களின் பேச்சை கேட்டிருந்தால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியடைந்திருப்பார். ஆனால் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் மீது வைத்த துரோகமும் வன்மமும் தற்பொழுது தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. இன்று நடைபெற்ற மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்தது பணத்தின் காரணமாகத்தான் என்றும், ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதிமுகவை கைவிட மாட்டோம், நிச்சயமாக புதிய கட்சியை தொடங்கி கூட பன்னீர்செல்வத்திற்கு நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான உரிமையை கொடுப்போமே தவிர என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம் என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் 15 எம்எல்ஏக்கள் தற்பொழுது இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.